ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை ஃபேக்ட்ரி சேனல். இன்றைக்கி ஒரு டேஸ்ட்டான ரங்கூன் புட்டு செய்ய போகிறோம். இது வாயில் வச்ச உடனே கரைஞ்சிரும். அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். சுவை ஃபேக்ட்ரி சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் 1 கப் வெல்லம் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதை 3 கப்பு நம்ம தண்ணி ஊற்றிக்கிடுவோம். 1 கப்பு வெல்லத்துக்கு 3 கப்பு தண்ணி சரியான அளவாக இருக்கும். இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கிடுவோம். பாகுப்பதம்லாம் இதுக்கு தேவையில்லை. சும்மா வெல்லம் கரைஞ்சாலே போதும். இப்போ அது இருக்கட்டும், கரைச்சாச்சு. அடுத்து கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிடுவோம். நெய் நல்லா கீட்டான பிறகு முந்திரி ஒரு 20 இருக்கும், திராட்சை ஒரு 15 இருக்கும் எடுத்திருக்கேன். எவ்வளவு தேவையோ நீங்கள் அவ்வளவு எடுத்துக்கிடலாம். எடுத்துக்கிட்டு இதை நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிடுவோம். திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வரணும். இப்போ வந்துருச்சு. அதை தட்டில் எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ முந்திரியும் திராட்சையும் எடுத்து வச்சாச்சு, வறுபட்டுருச்சு. அடுத்து தேங்காய் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் அதே நெய்யிலையே போட்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும், பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிடுவோம். தேங்காவை இந்த மாதிரி வறுத்து போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்வீட்டு. இப்போ தேங்காயும் நல்லா வறுபட்டுருச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும் கலர் மாதிரி. அதையும் ஒரு தட்டில் எடுத்து நம்ம வச்சுக்கிடுவோம். இப்போ அதே கடாயிலேயே திரும்பவும் நம்ம ஒரு 2 ஸ்பூனு அளவுக்கு நெய் விட்டுக்கிடுவோம். விட்டுட்டு 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். எந்த கிளாஸில் நம்ம வெல்லம் எடுத்தோமோ அதே கிளாஸ் அளவுக்கு 1 கிளாஸ் அளவு ரவை. 1 கிளாஸ் ரவைக்கு 1 கிளாஸ் வெல்லம் சரியாக இருக்கும். இப்போ இதையும் நம்ம அந்த நெய்யில் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி வறுக்கும்போதும் நல்லா ஸ்வீட்டு மணமாக இருக்கும், சுவையாக இருக்கும். இப்போ ரவையும் நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம வெல்லம் கரைச்சி வச்சோம்ல, அதை நம்ம இப்போ இதில் ஊற்றிக்கிடுவோம். வடிகட்டி ஊற்றிக்கிடுவோம். அதில் கல், மண், தூசியெல்லாம் இருக்கும். வடிகட்டி இப்போ ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு அதை நம்ம கலந்து விட்டுக்கிடுவோம். அந்த வெல்ல தண்ணியிலேயே ரவை நல்லா வெந்து வரட்டும். இந்த மாதிரி நல்லா வேகணும், கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ ஓரளவுக்கு கெட்டிப்பட்டு ரவை ஒரு முக்கால்வாசி அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இன்னும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம கிளறி விட்டுக்கிடுவோம். இப்போ ரவை நல்லா வெந்து கெட்டிப்பட்டுருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு அந்த கடாயில் ஒட்டாமல் வரணும். இந்த அளவுக்கு கிண்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம முந்திரி திராட்சை வறுத்து வச்சோம்ல, அதையும் போட்டுட்டு தேங்காய் துருவி வதக்கி வச்சோம்ல, அதையும் போட்டுக்கிடுவோம். போட்டுவிட்டு இதையும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா ஒன்று சேர்ந்து கலந்து வந்த பிறகு திரும்ப ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிடுவோம். நெய் நம்ம எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு விட்டால் நல்லா தான் இருக்கும். கூட விட்டாலும் நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி அளவாக தான் விட்டுருக்கேன். இப்போ நெய்யும் விட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். இப்போ எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா ஒரு ரங்கூன் புட்டு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இது டேஸ்ட் அருமையாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சுவை ஃபேக்ட்ரி சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ அதை எடுத்து நம்ம தட்டில் போடும்போது கரண்டியிலேருந்து அப்படியே ஒட்டாமல் விழுகுது பாருங்கள். இதுதான் ஒரு கரெக்டான ஒரு பதம். இதை இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். இப்போ ஒரு அருமையான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் அற்புதமாக இருக்கும். சுவை ஃபேக்ட்ரி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். Thanks for watching.